தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2 ஆகஸ்ட் 2026. இன்று தேய்பிறை சதுர்த்தி இரவு மணி 10:08 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பஞ்சமி. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு மணி 9:17 வரைக்கும் இருக்கு. அதன் பின் உத்திரட்டாதி. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். அதிகண்டம் நாம யோகம் பவகரணம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு தான் அகசு நாழிகை 31:08 தியாஜ்யம் பூஜ்யம். இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிறை சதுர்த்தி. நேத்திரம் 2 ஜீவன் 1. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2 வினாழிகை 45. சூரிய உதயம் காலை 6:05. இன்றைய ராகு காலம் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் சூரியன் புதன் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் சந்திரன் ராகு, மீன ராசியில் சனி வக்ரநிலையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 6:35க்கு கன்னிராசிக்கு சுக்கிர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. மதியம் 3:15க்கு மீன ராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா தன வாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி சுக்கிரன் ரணருணஸ்தானத்துக்கு மாற்றம் பெறுகிறார். ஆனால் ராசிநாதனுடைய பார்வை அந்த 6ஆம் இடத்தின் மீது விழுகிறது. இப்போ உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இன்றைக்கு சரியாயிடும். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். நீசமடைகிறார். அந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக ராசிநாதன் 1-5-9 போனார்னாலே அது நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். 5ஆம் இடத்தை கோச்சார சந்திரனும் இன்னிலேருந்து பார்க்குறார். ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு நாள். தைரியமாக எந்த முடிவும் நீங்கள் எடுங்க. ரிஸ்க் எடுக்கலாம். தைரியமாக எடுங்க. ரொம்ப ரொம்ப இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்கள், கேந்திரங்கள் பாருங்க ரொம்ப அற்புதமா பலமா அமைஞ்சிருக்கு. ராசியில செவ்வாய், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். 10ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வரப்போகிறார். சனி இருக்கார். குரு பார்க்குறார். சுக்கிரன் பார்க்க போகிறார். அப்படி கேந்திரங்கள் அப்படியே ரொம்ப லட்டு மாதிரி அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு.
வீடு மண்மன யோகங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை அவங்க கூட இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நட்சத்திரநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வயதில் மூத்தலுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சந்திராஷ்டமம் முடியறது. ஒரு புதிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லா வகையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் தொடங்குறது. ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. அது மாதிரி 12ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவினுடைய ஒரு இணைவு. ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்கோ, செய்யாதீங்கோ. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கடுமையான பணிச்சுமை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசத்தமத்தில் வரப்போகிறார். ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு சுக்கிரனுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. பெண்களால் அனுகூலம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ராசிநாதன் அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு வருகை தருகிறார். நவக்கிரகங்களில் பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னா, நவக்கிரகங்களில் சுக்கிரனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி சொல்கிறார். அவர் எந்த ஸ்தானத்தில் 3, 6, 8, 12 நமக்கு மறைவு ஸ்தானங்கள். இந்த 3, 6, 8, 12 சுவாமி சுக்கிரன் போய் உட்கார்ந்தாலும், அவர் மறைந்தாலும் அவருடைய நற்பலன்கள் என்பது கிடைக்காம இருக்காது அப்படின்னு பிரமாணம் நமக்கு சொல்கிறது. அதனால் ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். பொதுவாக இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். கோச்சார சந்திரன் 5ஆம் இடம். அற்புதமான ஒரு நாள். ராசிநாதன் மறைந்தாலும் அவருடைய பார்வைகளின் மூலமா, ஸ்தான பலத்தின் மூலமா, சார பலத்தின் மூலமா நமக்கு நல்ல பலன்கள் இன்றைக்கு கிடைக்கும். தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் முடிவெடுங்கள். புதிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனு ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றத்தினை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், 3ஆம் இடத்துல கோச்சார சந்திரன், யோகாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வரார். இன்றைக்கு அதுதான் உங்களோட ஸ்பெஷலே. மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி சுக்கிரன். அவர் 159 ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய அந்த ஈல்டு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். மகர ராசியோ அல்லது மகர லக்னமோ நீங்கள் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய கோச்சார சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இன்று எழுந்தருளுகிறார். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்க போகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகை கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்களுக்கு பிறகு நமக்கு வந்திருக்கு. கோச்சார சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு எழுந்தருளுகிறார். அற்புதமான ஒரு நாள். திருமணத்துக்கு இதைவிட சிறந்த காலம் வேற எதுவுமே கிடையாது. தயவுசெய்து இந்த திருமண தடை இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.